ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமை கச்சாயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு டம்ளர் அளவில் தான் 2 கப் கோதுமை மாவு, அதில் அரை கப் ரவை சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்கரை 2 கப் போட்டு 2 டம்ளர் தண்ணி, சர்க்கரையை நல்லா தண்ணியில் கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கோதுமை மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதை உள்ளே போட்டு தான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மாவு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டு நம்ம கரண்டியில் இப்படி எடுத்து ஊற்றினோம்னாவே நல்லா புஃப்னு வரும். வேணும்னா பேக்கிங் சோடா போட்டுக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சுட்டு எடுத்தோம்னா கோதுமை கச்சாயம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இது இன்றைக்கி சுட்டு நாளைக்கு சாப்பிட்டோம்னாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 3 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.